ஏய் எதுக்காக டென்ஷன் ஆகுற நீ? பின்ன என்ன பிச்சைக்காரங்களோட அவளை கேவலமா போயிட்டுமா? அவளை அவமானப்படுத்துறாங்க. இதுக்கு தாண்டா நான் அப்பவே சொன்னேன் நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாங்கிட்டு போலான்னு. சும்மா இருங்க நீ. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? நம்மளை பார்த்தா எப்படி இருக்கா அவங்களுக்கு? நம்மளை அசிங்கப்படுத்துக்கு தான் பொண்ணு பார்க்க வர சொன்னாங்களா? டேய் இப்ப எதுக்கு நீ எமோஷனல் ஆகுற? கொஞ்சம் அமைதியாடுறா. அந்த வீட்டுல ஆர்ஆர்னு ஒரு நல்ல மனுஷன் இருக்காருல்ல, அவரு முகத்துக்காவது சகிச்சுட்டு போக வேண்டியது தானே? என்னென்ன பேசுற நீ? ஒரு ஆளுக்காக நம்ம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகணுமா? நம்ம மூஞ்சில அசிங்கத்தை அடிப்பாங்க, நம்ம தொடச்சிட்டு போகணுமா? திவ்யா உங்ககிட்ட அப்படி நடந்துட்டாளா? இல்ல இல்ல, நாங்க திவ்யாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ எங்க வந்துட போறா. ஃபார்மாலிட்டிஸ்க்காக 1-2 நாள் நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு வர போற. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா போ, இல்லனா போகாம இரு. திவ்யா வாச்சு அவங்க பாடாச்சு. இதுல கொந்தளிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? எல்லாமே திவ்யாக்காகன்னு சொல்லி உங்களை எல்லாம் அசிங்கப்படுத்தணுமா? ஒருத்தரும் என்ன அசிங்கப்படுத்துறாங்க? தொட்டதுக்கெல்லாம் நீ எங்களுக்கு கீழே குத்தி குத்தி காட்டுறாங்க. ஆமா, நம்ம அவ்வளவுதான். நம்ம வசதி அவ்வளவுதான். இந்த வசதிக்குள்ளதான் நம்ம இருப்போம். அதுக்காக நீங்க அவங்க முன்னால அசிங்கப்படுவீங்களா? டேய் என்னடா பேசுற? எங்களுக்கு ஒரு அசிங்கமும் இல்லடா. அவங்க வசதியானவங்கன்னு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு தான் நாங்க பொண்ணு பார்க்க போனோம். எங்களுக்காக தான் நீ கோவப்படுறனா அதுல எந்த அர்த்தமும் இல்லடா. நம்ம வாங்கிட்டு பண்ண பழத்தையும் ஸ்வீட்டையும் ஒரு பிச்சைக்காரி போட சொல்லியிருக்காங்க. ஏன்டா அப்படி பாக்குற? எல்லா பணக்காரனும் சுகர் வந்து கிடக்குறான், அவங்களால சாப்பிட முடியாது. அதனால வெளியில யாருக்காவது கொடுக்க சொல்லிருப்பாங்க. அண்ணே யாருக்கும் இல்ல, ரோட்ல போற பிச்சைக்காரங்களுக்கு போட சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த டிரைவருக்கு என்ன சுகரா? அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல. நாம கொடுத்ததை வாங்கிக்க மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை டிரைவருக்கு கொடுத்தா என்ன, பிச்சைக்காரிக்கு போட்டா என்ன? டிரைவர்னா வசதி, பிச்சைக்காரனா மட்டோன்னு உன் லெவலுக்கு நீயே ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறப்போ அவங்க லெவலுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அவங்கள விட எல்லா விதத்திலையும் நாம ஒரு படி கம்மி தானே. இது ஒத்துக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? நான் அப்படி ஒண்ணும். ஏய் சமாளிக்காத. ஒவ்வொருத்தருக்கும் தன் மனசுல தான் பெருசா இருக்கணுங்கிற நினைப்பு இருக்கு. இங்க யாரும் சித்தரோ புத்தரோ கிடையாது. நாமளே அந்த மனநிலையில இல்லாதப்போ அவங்க கிட்ட மட்டும் அதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அண்ணே நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல. அவங்கள மாதிரிலாம் நம்ம கிடையாது. வீட்டுக்கு வந்தவங்களை அசிங்கப்படுத்துற புத்தி நமக்கு இல்ல. இதுவே அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து அண்ணி அவங்களை அப்படி ட்ரீட் பண்ணா அவங்க ஒத்துக்குவாங்களா? முதல்ல அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்களான்னு பாரு. ஏய் பின்ன என்னங்க, மாப்பிள்ளை வீடு பார்க்க கூப்பிடலேன்னு அதை ஒரு குறையா பேசுறாங்க. ஆமா நாம கூப்பிட்டுருக்கணும்ல, ஏன் கூப்பிடல? என்னங்க அவங்க நம்மள ஏதாவது யோசிக்க விடுற மாதிரியா பேசினாங்க? அடுத்தடுத்து எதையோ குத்தி குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறாங்க. அப்பாடா இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடலாங்கிற நிலைமையில எல்லாம் நாம இருந்தோம். இத்தனைக்கும் நாம மாப்பிள்ளை வீடு, அந்த மரியாதை கொஞ்சமாவது இருந்ததா? வாய் மூடு. இப்பதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க, உனக்கு வேற தனியா சொல்லுவாங்களா? அவங்க கிட்ட பணம் இருக்குன்னா நம்ம கிட்ட ஈகோ இருக்கு. என்ன மாப்பிள்ளை வீடு மாப்பிள்ளை வீடு மாப்பிள்ளை வீடுன்னு நீ பேசுறது ஈகோ இல்லையா? பணத்தை விட மோசமானது ஈகோ. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. அப்படி பார்த்தா அவங்கள விட நாம தான் தப்பா இருக்கோம். அவங்கள குத்த சொல்றதுக்கு முன்னால நாம நம்மளை பத்தி யோசிச்சு பார்க்கணும், நாம சரியா இருக்குமான்னு. திவ்யாவுக்கும் கார்த்திக்கும் பிடிச்சிருக்கு. இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு பெருந்தன்மையா ராஜரத்னம் சொல்றாரு. நாம ஈகோ பார்க்கறோம். தயவு செஞ்சு இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த ஈகோ கர்மம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். 2 பேரும் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. போங்க. உன்னதான் சொல்றேன் போ. ஏண்டா உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போ. காயத்ரி கிட்ட போன் வந்திருக்கு. சொல்லுங்க கார்த்தி. காயத்ரி போன் பண்ணியிருந்தியா? ஆமா. சொல்லு என்ன விஷயம்? இல்ல திவ்யா போன் பண்ணாலான்னு கேக்குறதுக்காக தான் கால் பண்ணேன். நேர்ல போய் பார்த்துட்டு வந்துட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன காயத்ரி எப்படி பதற? இல்லையே பதறலாம் இல்ல, சும்மா தான் கேட்டேன். இல்ல நானே உனக்கு கால் பண்ணணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க. நான் உன்னை நேர்ல பார்க்கணும். கொஞ்சம் காஃபி ஷாப்புக்கு வர முடியுமா? சரி நீ கிளம்பி வா, நானும் ஃப்ரெஷ்னா போயிட்டு வந்துடுறேன். ஓகே பாய். மீட் பண்ணவே மாட்டாங்கன்னு நினைச்சேன், மீட் பண்ணிட்டாங்களே. இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ அந்த காயத்ரியை பார்க்க போற? ஏன்
காயத்ரியும் திவ்யாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக 2 பேரையும் ஒண்ணா வைக்காத. அப்படின்னா இல்லடா, ராஜரத்னம் வீட்டுல உள்ளவங்க நம்ம கிட்ட ஒரு மாதிரியா நடந்துக்கிட்டாங்கன்னு நீ போய் காயத்ரி கிட்ட சொல்லி, அவ திவ்யா கிட்ட சொல்லி தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதனால நீ காயத்ரி கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். இப்ப எதுக்கு நீ அவளை மீட் பண்ண போற? எங்க லவ் காரணமே காயத்ரி தானே. எங்க 2 பேரும் சேர்த்து வைக்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. அதான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரலான்னு. போனவன் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு வா, வேற எதுவும் சொல்ல வேணாம். சரி.